இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இங்கே சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்க என் கண்களை திறந்தருளும். வேதத்திலே தேவன் செய்திருக்கிற அநேக அற்புதம் அடையாளங்கள் அதெல்லாம் எழுதுகிறதுக்கு உலகம் கொள்ளாதுன்னே இருக்குது. அந்த அதிசயங்களை எல்லாம் எண்ணி பார்க்க இயலாது. ஏன்னா அது மணல் அத்தனையாய், கடலுடைய மணலை எப்படி நம்ம எண்ண முடியாதோ அதுபோல் திரளான அதிசயமும் அற்புதமும் வேதத்தில் அதிசயங்களாய் தேவன் வைத்திருக்கார். அதை யாருக்கு பார்க்கும்படியாக அவர்கள் கண்களை மனக்கண்களை திறக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த அதிசயங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அதான் எபேசியர் 1 அதிகாரம் 17-18 வசனத்தில் பார்க்குறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கு, அப்போ தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற அறிவை நமக்கு தந்தருள்கிறாராம். அவர் நம்மை அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறிந்து கொள்கிறோம். அப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார், யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு தான் பிதாவும் குமாரனும் அவர்களுடைய அதிசயங்கள், அவர்களுடைய ஞானத்தை அறிகிற ஆவியை, அதே போல் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தின் நிறைவின் மகிமை, அந்த ஐஸ்வர்யமெல்லாம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஞானம் என்னும் ஐஸ்வர்யம் இருக்குது இல்லையா, தேவன் கொடுக்கிற சமாதானம் என்னும் ஐஸ்வர்யம், இந்த மாதிரி அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்குது. அதெல்லாம் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 18 வசனத்தில் பாருங்கள், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால், அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்மளை அவர் பரிசுத்தமாக்குறார், சுதந்திரத்துக்கு உரியவர்களாக நம்மளை வைக்கிறார். அப்போ நம்முடைய இருளை விட்டு அவர் ஒளியின் இடத்திலே நாம் திரும்புகிறோம். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு நாம் திரும்பும்படியா அவர் நம்முடைய கண்களை திறக்கிறார்னு பார்க்குறோம். நீர் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன்னு பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறத பார்க்குறோம். அப்போது மற்றவர்கள் கண் திறக்கணுன்னா கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு கடந்து போகணும். அந்த வசனம் அவங்க மனக்கண்ணை திறக்கணும். அப்போ தான் தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 35:5 பாருங்கள், அப்பொழுது எப்போ கர்த்தர் நீதி சரிக்கட்டும் பதிலளிக்கும் வரும்போது வந்து நம்மை ரட்சிப்பார். அப்பொழுது குருடர் கண்கள்லாம் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் எல்லாம் திறவுண்டு போகும்னே வசனம் சொல்லுது. அதே போல் ஏசாயா 32:3 பார்க்குறோம். அப்பொழுது எப்போன்னா காற்றுக்கு புகலிடமாகவும் அவர் வறண்ட நிலத்துக்கும் விடாய்த்து இருக்கிற பூமிக்கும் பெருங்காற்றுக்கும் அவர் நிழலாக இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு தேவனே அடைக்கலமும் துருகமும் பெரும் கண்மலையுமா இருக்கிறார். வறண்ட பூமிக்கு அவர் விடாய்த்த ஆத்துமாவுக்கும் அவர் தண்ணீரை கொடுக்கிறாரு. அதனால் அவர் அப்பொழுது அவர்கள் காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது. அப்போ தேவன் எப்போ ஒருத்தருக்கு வெளிச்சத்தை தரணும்னு தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்போ அவங்க கண்கள் மங்கள் அடையாமல் கண்கள் திறக்கும். கேட்கிறவர்களுக்கு செவிகளும் கவனித்திருக்கோன்னே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் மத்தேயு 13:13 பார்க்குறோம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணராதவர்களாயும் இருக்காங்கன்னு சொல்கிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வருகிற மக்களும் சரி, பரிசேயர் வேதபாரகர்கள் எல்லாருமே அவர் வார்த்தையை கேட்க அந்த இலையில் வந்தாலும் அவங்களுக்கு அவருடைய வசனத்தை கேட்டும் அது உணர்வடையாமல் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஓமைகளாக பேசுகிறார். ஆனால் தன் சீஷர்களுக்கும் அதன் உள்ளான அர்த்தங்களை அவர் வெளிப்படுத்தி காமிக்கிறத பார்க்குறோம். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஓமையோடு பேசுகிறீங்க? அப்போது பரலோகத்தில் ரகசியத்தை யார் அறியும்படியாக தேவன் அருள் இருக்கிறாரோ அவங்கள தவிர வேறு யாருக்கும் அது அருளப்படலைன்னே சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் மனக்கண்கள்னாலே அதை உணரணும்னா தேவன் யாருக்கு அதை கொடுக்குறாரோ அவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4-6 வசனத்தில் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனக்கண்ணை குருடாக்கியிருக்கான். அப்போ தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் மகிமையை அவர் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறார். அவ்விசுவாசிகளாக இருக்கிறவங்க அவங்க தேவனுடைய காரியத்தை அறிய முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பிசாசானவன் அவர்கள் கண்களை மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான்.
ஆனால் நாங்கள் எங்களாலே பிரசங்கிக்கப்படுகிற கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று. அப்போ கிறிஸ்து இயேசு யாருன்னு சொல்லப்படுது வேதாகமத்தில்? அவர்தான் கர்த்தராகிய தேவனுமா இருக்கார். அதை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் தமது அறிவாகிய மகிமையின் அறிவாகிய ஒளியை அவர் தோன்ற பண்ணுகிறார். அப்போ நம்முடைய இருதயமெல்லாம் பிரகாசிக்குது, காரிருள்லாம் நீங்குது, தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் 9:39 கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண் பார்வை இல்லாதவன் ஒருவனுக்கு குருடனுக்கு அவர் பார்வையை கொடுக்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் எப்படி இவரால் இந்த அற்புதத்தை செய்ய முடியுது, இது உலகத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னே சொல்கிறாரு. அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக தான் இந்த உலகத்தில் அவர் ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்தார்னு பார்க்குறோம். அதனால் நாம் இன்றைக்கி தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போமானால் அந்த அதிசயங்களை நம்முடைய கண்ணும் காணும். அப்படி தான் மத்தேயு 16:17 பார்க்கும்போது இங்கே யோனா சீமோன் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீங்கன்னு. அதுக்கு சீமோன் பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சீமோனே நீ நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பிதாவாகிய தேவன் அவருக்கு வெளிப்படுத்துவேதான் அதை பேதுரு அன்னைக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 29:18 அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்டார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். அப்போ கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு உங்கள் இருதய பலகையில் இருக்குன்னா தேவன் அந்த மனக்கண்களை திறப்பார். அதில் பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து வரும்போது உங்கள் மனக்கண்கள் திறக்கும், கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் காண முடியும். எபிரேயர் 8:5 பார்க்குறோம், இவர்கள் செய்யும் ஆராதனை, அதாவது எல்லா பரிசேயர்களாகட்டும் புறஜாதி யாராக இருக்கட்டும், அவங்க செய்கிற ஆராதனைகள்லாம் எப்படி இருக்கு, பரலோகத்தில் இருக்கிற சாயலுக்கு நிழலுக்கும் அது ஒத்து இருக்கிறதா இருக்குது. ஆனால் மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி எல்லாம் நீ செய்யறதுக்கு எச்சரிக்கையாக இருன்னு அன்னைக்கு மோசேக்கு கர்த்தர் தேவன் வெளிப்பட்டு பேசினார் பார்க்குறோம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார்னே வேதவசனம் சொல்லுது. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இந்த பூமியில் என்ன செய்யணும்னு பிதாவாகிய தேவன் மூலமாய் செய்து காண்பித்ததின் பிரகாரம் தான் இந்த உலகத்திலே அவரை சகலத்தையும் நடப்பித்தார்னு பார்க்குறோம். சங்கீதம் 119:96 சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம்னு வேதவசனம் சொல்லுது. சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லை இருக்குது. அது எப்போ அறிய முடியுது? அவர் கற்பனைகள் எல்லாம் மகா விஸ்தாரமாக இருக்குது. அந்த கற்பனை கட்டளையெல்லாம் கை கொள்ளும்படி நாம் இப்போ இருக்கும்போது தான் அந்த சம்பூர்ணத்தின் எல்லையை நாம் காண முடியும். எபிரேயர் 10:1 பார்க்குறோம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரு விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறார்கள், அது ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்போது இவர்கள் இந்த நாளில் செய்து வருகிற பலியெல்லாம் அதெல்லாம் இடைவிடாமல் இவர்கள் செய்து வருகிற அந்த பலியெல்லாம் ஒரு நாள் அது பூர்ணப்படுத்தாது. ஏன்னா தேவன் நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் எடுத்து அவரை முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் இல்லையா, முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்துல சிந்தையிலும் அன்பு கூறணும் தேவனிடத்தில். அப்போ தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தா. ஆனால் அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்றே ஓசியா 8:2 பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி வேதத்தின் காரியங்கள் ரகசியங்களை எல்லாம் நமக்கு வேத புத்தகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை வாசித்து அதனுடைய உள்ளான காரியங்களையும் அதன் அதிசயங்களையும் பார்க்க நாமும் தேவனிடத்தில் நம் மனக்கண்களை திறக்கும்படியாக கேட்கும்போது தேவன் திறந்தருள்வார். அப்பொழுது நம்ம அந்த அதிசயத்தையும் ரகசியத்தையும் காண முடியும். ஆமேன்.